சென்னை கோட்டூர்புரத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக பறக்கும் படையினரிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். முழுவர் கோட்டூர்புரம் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடத்துவதாக பொதுமக்களே புகாரினை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் விதிமுறைகள் மீறி இந்த மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்களை குற்றம் சாட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டை வைத்ததை அடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சென்னை ஐஐடி அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீராம் பகுதியில் கடை எண் 976 என்கிற கடையில் தான் சட்டவிரோதமாக மது விற்பனையானது நடத்தப்பட்டு வருவதாக பொதுமக்களே ஒரு புகாரினை அளித்திருக்கிறார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் அங்கு காவல் பணியில் இருக்கக்கூடிய காவலர்களும் அதே போன்று தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் நேரடியாக அந்த கடைக்குள் சென்று உள்ளே ஆய்வு மேற்கொண்ட பொழுது உள்ளே அதிகமான நபர்கள் மது அருந்திக் கொண்டிருந்த பொழுது அவர்களை வெளியே செல்லுமாறு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் அந்த கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் அதனை கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த பொதுமக்கள் பல முறை புகார் அளித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி இந்த செயல் நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த பகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் அனைத்தும் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற ஒரு செயலில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வீடியோ தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் தேர்தல் அதிகாரிகளும் சரி காவல்துறையினரும் எடுக்கவில்லை என்பதில் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.